சொத்து வருத்தத்தால செத்த அல்லது யுத்தத்தால இறந்தவர்கள் அல்லது வேறு இயற்கை அனர்த்தங்களால் இறக்கிறவர்கள் எண்ணெய்க்குள்ள ஃபுல்லா அமிழ்த்தி பறிப்பு தான் இந்த ரோல் பேட்டிஸ் வடை அதுகளில் நிறையவே கொழுப்பு நடந்து போவினம், எல்லாத்துக்கும் கைகளால் வேலை செய்வினம், சமையலுக்கு கூட உரல் உலக்கை அம்மி ஆட்டுக்கள் என்று நிறைய தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் கதைக்க போறது எங்களுடைய உடலுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அதாவது இன்றைக்கு இந்த தொற்று நோய்கள் என்று சொல்லி ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆளுக்கு பரவுந்தானே வருத்தங்கள், அதால இறக்குறத விட ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆளுக்கு பரவாத நோய்கள் இருக்குதானே. உதாரணமாக சலரோகம். இப்போ ஒரு சலரோக நோயாளி நான் பழகினா எனக்கு சலரோகம் பெறமண்டி இல்லை, ப்ரெஷர், உயர் குருதி அமுக்கம், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக், அதே மாதிரி மாரடைப்பு, அதே மாதிரி நிறைய விடயங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் பரவி கொண்டு இருக்குது. இதை பற்றி ஒருக்கா மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவோம்னு யோசிச்சேன். ஏன்னு சொன்னால் இப்போ எல்லாரும் நினைப்பினம், இப்போ சாதாரணமாக சில காய்ச்சல்களை வைப்போம், டெங்கு அல்லது எலிக்காய்ச்சல், இப்படி சில காய்ச்சல்கள் இருக்குதானே, வைரஸ், அல்லது எங்களுக்கு இப்போ கொஞ்சம் முன்ன கொரோனா, இதுகளால ஆக்கள் இறக்கினமோ அல்லது நான் சொன்ன மாதிரி இந்த தொற்றா நோய்களால ஆக்கள் கணக்க பேர் இறக்கினமோன்னு பார்த்தா தொற்றா நோய்களால தான் நிறைய பேர் இறக்கினம். அப்ப இது எங்களுக்கு ஒரு பிரச்சனை தானே. இதை பற்றி ஒருக்கா ஆராய்ச்சி பார்ப்போம். இதுக்கு பின்னால என்னென்ன அரசியல்கள் இருக்குது, இதே இதை பெருசா ஹைலைட் பண்ணல, இதுக்கு பின்னால என்னென்ன பிசினஸ்கள் இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில ஆராய போறேன். வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். சரி, நான் முதலாவதா தொற்றா நோய் என்றால் உங்களுக்கு சாதாரணமாகவே சொல்றேன். ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவாத நோய்கள் தான் இந்த தொற்றா நோய்கள். இதுகள் நிறைய இருக்குது. உடனடியானது இருக்குது, நீண்ட காலம் இருக்குது. உடனடியானதுக்கு தான் விபத்துக்கள், ஆக்சிடென்ட்ஸ், அதே மாதிரி சூசைட்ஸ், அது இல்லாமல் ஒரு தொற்றா நோய் தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீண்ட கால இருக்குது. அதுல தான் முக்கியமா எங்களுக்கு இந்த உயர் குருதி அமுக்கம், நீரிழிவு, மாரடைப்பு, கொலஸ்ட்ரால் இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இதுகள் என்னத்தால வாரதுன்னு சொன்ன மக்களே, ரெண்டு விஷயம்தான். எங்கள்ட உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி இன்மை, இதை விட சில ஆபத்து காரணிகளை நாங்கள் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறது, அதாவது அதை நாங்கள் பழகி வச்சிருக்கிறது. அது என்னென்னோ ஒன்றா பார்ப்போம். இப்போ இந்த உணவு பழக்க வழக்கத்தில் உதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எவ்வளவு சீனி எடுக்க வேணும் என்று சொல்லி இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன மாற்றத்தை சாப்பிட்டாலும் அது கடைசியாக போய் ஏதோ ஒரு சர்க்கரைட்டாக மாறும் என்று நாங்கள் எல்லாருமே ஓலவெல்லையே படிச்சிருப்போம். அது குளுக்கோஸ் அப்படி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம். இதுகளாம் கடைசியாக குளுக்கோஸாக மாறுறதா தான் கூட. அதால தான் செலவாக்களை சொல்றது மாற்றத்து கூட சாப்பிட வேண்டாம், ஏன்னா அதுவும் கடைசியாக இனிப்பாகத்தான் மாறும். இப்போ நான் சொல்ல வர்றது, நாங்கள் இப்படியெல்லாம் மாற்றத்தை சாப்பிட்டாலும் சீனியாக மாறும்ன்றது இருக்க, ஒரு நாளைக்கு சீனியாக இவ்வளவு எடுக்க வேணும்னு சொல்லி இருக்குது. யாருக்காவது தெரியுமா? 6 கரண்டி தான் நாங்கள் ஒன்று எடுக்க வேணும். இப்போ எல்லாரும் தலையில கை வைக்க போறீங்க. ஐயோ நிருபன், நாங்கள் ஒரு டீ குடிக்கே 3 கரண்டி சீனி நாங்கள் பாவிக்கிறோம். அதை தவிர அது இதண்டு சாப்பிட்டு நிறைய சீனிகளை சாப்பிட்றோம்ண்டு. என்னவன் சாப்பிடலாம், அதுக்கு தக்க உடற்பயிற்சி இருந்தால் அந்த கலோரிகள் உடைக்கத்தக்க மாதிரி வேலை நாங்கள் செய்ய வேணும். யாருக்காவது தெரியுமா ஒரு சாக்லேட் கிரீம் பிஸ்கெட்டில் எத்தனை கரண்டி சீனி இருக்குன்னு சொல்லி? 4 தேக்கரண்டி சீனி இருக்காம் ஒரு சாக்லேட் கிரீம் பிஸ்கெட்டில். எத்தனையோ பேர் சாக்லேட் கிரீம் பிஸ்கெட்டின் அந்த 8 பிஸ்கெட் அப்படி வெறும் தானே, அதை அப்படியே சாப்பிட்றாக்கள் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அவை இந்த உடல்ல இவ்வளவு மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லி. இந்த படி சோடாண்டு இருக்கு, மீடியம் சோடாண்டு இருக்கு, தெரியும் தானே. அந்த மீடியம் சோடாவில் 12 கரண்டி சீனி கலந்துருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ இப்படியான உணவு பழக்கங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு அளவுக்கு மிஞ்சி அந்த உங்களுக்கு தெரியும் குளுக்கோஸாக மாற்றப்படுற செயற்பாட்டில் இன்சுலின் என்ற ஹார்மோன் செல்வாக்கு செலுத்துது. எங்களோட சதையால சுரக்கிறது. இறப்பைக்கு கீழே ஒரு சுரப்பி இருக்குது, அந்த முன்சிறுகுடல் ஆரம்பத்தில். அந்த சதையும் ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி இன்சுலின் என்ன செய்யாது, சுரக்காது. அது மாற்ற நாங்கள் நடுவில் இனிப்பி எடுத்துக்கொண்டு என்ன நடக்கும், அதுக்கும் வேலை கூட. அப்ப இப்படி இன்சுலின் சுரக்கிற அளவு குறைஞ்சோன்னு குளுக்கோஸ் தேக்கமடைகிற நிலையத்தான் சொல்றது நீரிழிவுன்னு சொல்லி, எங்கட பாசையில சொன்னால் சலரோகம்னு சொல்றது. இந்த சலரோகத்தை ஏற்படுத்துறதுல எங்கட உணவு பழக்க வழக்கம் பிரதானமா செல்வாக்கு செலுத்துது. இதை தவிர பரம்பரையும் இருக்குது. டைப் 1 இருக்குது, டைப் 2 2 டயபெட்டிஸ் இருக்குது. இந்த டைப் 1 சில வேளைகளில் எங்கட பரம்பரைகாலையும் பெறலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எங்களுக்கு சின்ன வயசுலேயே உதாரணம் ஒரு 12-13 வயதிலேயே ஒரு பிள்ளைக்கு டயபெட்டிக் இருக்குன்னு சொன்னா அது இந்த மாதிரி வந்துடும்.
இது பரம்பரையால் வந்ததாக இருக்கலாம் என்று சொல்லுவினோம். இது தவிர எங்களோட உணவு பழக்கங்கள் நான் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து ஆசிய நாட்டவர்கள் வெள்ளைக்காரரை பார்த்தீங்கன்னா கறிதான் கூடவா இருக்கும், சோறு கூடவா இருக்கும். நாங்கள் வந்து கும்பியா சோறை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கறிகளை வைப்போம். அப்போ மாச்சத்தை தான் நாங்கள் கூட எடுக்கிறது. அப்போ வந்து ஒரு தட்டுண்ட சாப்பாடு பிளேட்டுன்னு 3/1 தான் வந்து என்னவா இருக்க வேணும், மாச்சத்தான் இருக்க வேணும். மிச்சங்கள் இந்த இலைகள் மரக்கறிகள் பழங்கள் இதுகளால் புரதச்சத்து இதுகளால் தான் நிரப்பப்பட்டு இருக்க வேணும். ஆனால் நாங்கள் என்ன கூட மாற்றத்தை சாப்பிட்றதால முக்கியமாக இரவு சோறு சாப்பிட்ற ஆக்கள் வந்து அது வந்து வயிற்றுக்கு சரியான வேலை. அப்போ அது வந்து மாற்றத்தா மாறி எங்களுக்கு வந்து அது எதிர்காலத்தில் நீரிழிவு ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதை தவிர சில குடிபானங்களும் இந்த நீரிழிவை ஏற்படுத்துறதுக்கு செல்வாக்கு செலுத்துது. உதாரணமாக பியர் கூட குடிக்கிற ஆக்களுக்கு ரிசர்ச்சஸில் டயபெட்டிஸ் வந்து வருது. அது நான் சொல்கிறது சில உற்பத்திகளில் வந்து அவர்கள் அதை உற்பத்தி செய்கிறதுக்கு பாவிக்கிற பொருட்களால் அதுகளாலேயும் எங்களுக்கு குறைந்த அளவில் அது வந்து கொண்டு இருக்குது. இப்படி எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் தான் காரணம் எங்களுக்கு இந்த மாதிரியான வருத்தங்கள் வர. அடுத்து இந்த கொலஸ்ட்ரால் அதே மாதிரி ப்ரெஷருக்கு காரணம் என்ன உண்டு, இந்த எண்ணெய் வகைகளும் ஒரு காரணம். நாங்கள் எப்பவும் பாவிக்கிற எண்ணெய்களை வந்து என்ன செய்ய வேணுமெண்டா ஒருக்கா பொரிச்ச உடனே அதை வந்து கழிச்சிட வேணும். இப்போ எங்கட வீட்டை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லாத்த வீடுகளையும் இந்த அப்பளம் பொரிக்கிற எண்ணெயும் என்ன செய்வா, ஒரு பேணிக்கு வடித்து எடுத்து வச்சு அதே ஒரு கிழமைக்கு வச்சு விளையாட்டு நடக்கும். அப்போ உண்மையாக வந்து நாங்கள் ஒருக்கா அந்த எண்ணெயை பாவிச்ச உடனே அதை வந்து அகற்றிட வேணும். ஏனென்று சொன்னால் ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்டாக மாறிடும். சிஸ்ஸில் இருந்து அப்படி மாறேக்க ஒரு வடிவத்திலேருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறேக்க அந்த கொழுப்பு வந்து எங்களோட உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறதா இருக்குது. இதை தவிர நாங்கள் சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டையும் பார்த்தீங்கன்னா எண்ணெயில அமிழ்ந்து பொரிச்ச உணவுகள். அப்போ நீங்கள் இருக்கலாம் அப்படி என்ன நிரூபணம்னு சொன்னால் எண்ணெய்க்குள்ள ஃபுல்லாக அமிழ்த்தி பொரிப்பம் தான் இந்த ரோல் பேட்டிஸ் வடை அதுகளில் வந்து நிறையவே கொழுப்பு அந்த எண்ணெய்கள் வந்து இருக்குது. எண்ணெய்கள்லையும் இந்த இப்படியான பொரிச்ச எண்ணெய்கள் ஒரு உணவகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் முதலாவது அந்த எண்ணெயை வந்து பொரிச்சிட்டு அப்படியே அது முன்னுக்கு வந்துடும். நான் சொல்றது உள்ளூரில் இருக்கிற உணவகங்களில் அந்த பொரிச்ச எண்ணெயை முன்னுக்கு தட்டுக்கு கொண்டு வந்து பிறகு கொத்துரட்டி போடுறதுக்கும் வேறு தேவைகளுக்கும் அதை பாவிப்பினோம். அப்போ எத்தனை தரம் அது ஹீட் பண்ணப்படுதுன்னு பாருங்க. ஒரு எண்ணெயை வெப்பப்படுத்த அதன் ரசாயன கட்டமைப்பு வந்து மாற்றமாகி கொண்டு இருக்கும். அப்போ இதால் இப்படியான எண்ணெய்களை நாங்கள் எடுக்கிறதாலையும் எங்களுக்கு வந்து நோய்கள் வந்து ஏற்படுது. இது மட்டும் இல்லை, சில புற்றுநோய்களையும் ஏற்படுத்தக்கூடும் என்று ஆய்வுகள் சொல்லுது. ஏனென்றா எங்கட உடலின் மென்சவ்வு உருவாக்கத்துக்கு பொஸ்போலிப்பிட்னு சொல்லி ஒரு எண்ணெய் தான் அதுக்கு தேவை, லிப்பிட் வகை தான் தேவை. அப்போ இப்படியான எண்ணெய்களை நாங்கள் எடுத்தா என்னத்தை சாப்பிட்றோமோ அதை வச்சு தான் எங்களோட உடம்பு எங்களை கிழங்களை உருவாக்கும், அதாவது செய்யும். மூலப்பொருள் என்னவோ அதை வச்சு தானே உற்பத்திகள் நடக்கும். அப்போ அப்படியான கிழங்களும் உருவாகும் என்று சொல்லப்படுது. எண்ணெயில் 3 இருக்கு பிரதானமா, HDL, LDL, VLDL இருக்குது. அப்படியான வகைகள் இருக்குது. HDL என்றது ஹை டென்சிட்டி லிப்பிட். இது வந்து நல்லது. உதாரணமாக இந்த நல்லெண்ணெய், அதே மாதிரி இந்த கச்சான் எண்ணெய், அதே மாதிரி வேறு எண்ணெய் வகைகள் இருக்குதானே, இந்த சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்றது எல்லாத்தையும் வந்து HDL இருக்கு. அது வந்து உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி HDL அதை சாப்பிட்டா HDL அதில் கிடக்கண்டு இல்லை, அதை சாப்பிட்டு எங்களோட சாப்பாடுகள் எல்லாம் ஒரு ஈரலில் போய் வந்து அந்த அகத்துறிஞ்சப்பட்ட மூலக்கூறுகள் மாற்றமடையக்கு அது ஈரல் தொகுத்து கொள்ளும் HDL. அதே மாதிரி LDL வந்து உண்மை எங்களுக்கு கூடாது. அதுதான் படிவடைகிற கொழுப்பு, அடர்த்தி குறைஞ்ச கொழுப்பு, அதாவது லோ டென்சிட்டி லிப்பிட். அப்போ அது போய் இரத்த குழாய்களில் படிக்கும். உங்களுக்கு தெரியும், உள்ளுக்கு படிவடையக்க தான் அந்த கொலஸ்ட்ரால் அப்படியான நிலைமைகள் வாரது. இதுவே எங்களுக்கு எல்லா இடமும் குருதியை வழங்குற இதயத்தில் போய் அதுக்குரிய முடியுறு நாடிகள் உள்ளுக்கு இருக்கிற இரத்த குழாய்கள் முடியுறு நாடிக்குள்ள படிக்க எங்களுக்கு மேலடைப்பு வரன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இப்படியான எண்ணெய்களை நாங்கள் பாவிக்க அவதானமாக இருக்க வேணும். இதை விட VLDL உள்ள சாப்பாடுகளும் இருக்கு. இந்த LDL உள்ளதுகள் தான் இந்த சில பொரிச்ச எண்ணெய்கள், அடிக்கடி இந்த கொழுப்பு சாப்பாடுகள், இந்த பிராய்லரில் இருக்கிற கொழுப்பு, பன்றி கொழுப்பு, இதுகள் இந்த மாதிரியான கொழுப்பு இருக்குது தானே, மிருக கொழுப்புகள் எல்லாத்துலேயும் வந்து இந்த லோ டென்சிட்டி லிப்பிட் தான் இருக்குது. இதை தவிர VLDL இருக்கிற சாப்பாடுகள், இந்த நண்டு, இறால், கணவாய், சில பேர் வந்து கடற்கரை பிரதேசங்களில் வாழ்கிற மக்கள் வந்து அவைக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவை இந்த சாப்பாட்டு பழக்கம் தானே, அவை அடிக்கடி நண்டு, இறால், கணவாய் இருக்குன்னுட்டு அடிச்சு கொண்டு இருப்பினோம். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் வழியை வேலை செய்கிறாங்களுக்கு அவைகளுக்கு சான்சஸ் கூட, அப்போ அவையும் வந்து ஆப்ஷன்ஸை கூட்டி தாங்கள் எடுக்கிறதால இப்படியான நோய்கள் வரும். என்னத்தை சாப்பிட்டாலும் உடற்பயிற்சின்றது முக்கியம். ஆரம்ப காலங்களில் எங்களோட மக்கள் இந்த உண்மை சாப்பிட்டவை தான். ஆனால் அவர்கள் நடந்து போவினம், எல்லாத்துக்கும் கைகளால் வேலை செய்வினம், சமையலுக்கு கூட உரல், உலக்கை, அம்மி, ஆட்டுக்கள் என்று நிறைய விஷயங்களை பாவிச்சு கொண்டு வந்தவை. நாங்கள் இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்ட் கொடுத்துட்டு வேறு உபகரணங்களை பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். இதை தவிர உடற்பயிற்சி என்று சொல்லிக்க
40 நிமிஷம் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து அங்கால 41வது நிமிஷத்திலிருந்து தான் எங்களில் தேக்கப்பட்ட கொழுப்புக்கு வந்து வேலை நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். என்ன நிரூபன் சொல்லுறீங்கன்னு கேட்டால், ஒரு ஆள் 45 நிமிஷம் உடற்பயிற்சி செய்திருக்கிறாருண்டா அவர் தன் கொழுப்பு எரிக்கிறதுக்காக 5 நிமிஷம் தான் செய்திருக்கிறார். அப்போ நீங்கள் மிச்சம் 40 நிமிஷம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், எங்களோட உடம்புல இருக்கிற இந்த மாப்பொருளால் உருவாக்கப்பட்ட இந்த கிளைக்கோஜன் அதுகளைத்தான் பயன்படுத்தி எங்களோட உடம்பு வந்து அதைத்தான் முதல் செலவழிக்கும். அதுக்கு அடுத்ததாக தான் இந்த லிப்பிட்டே எடுக்கும். அப்போ உடற்பயிற்சியும் வந்து 45 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கிழமைக்கு அட்லீஸ்ட் ஒருக்கா செய்தாலே நல்ல. ஆனால் நாங்கள் செய்கிறோமான்னு பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் செய்ய வேணும். அப்படியான உணவு பழக்க வழக்கங்கள், சைக்கிள் ஓடவும். சில நாடுகளில் வந்து சைக்கிளிங்கில் வந்து ஊக்குவிச்சிருக்கணும், வேலைக்கு கூட சைக்கிளில் தான் போவினோம். காரணம் வந்து இந்த உடற்பயிற்சியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக. இப்படியான எங்களோட பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு இருக்குதா? மோட்டார் பைக் ஓடுறதால எல்லாருக்குமே தொப்பை. இது தவிர நாங்கள் சில உதாரணமாக சிகரெட்டை பயன்படுத்துறதால எங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து பயங்கரமாக கூடும். உப்பு அதிகமாக பாவிக்கிறோம், உப்பை கூட பாவிக்கிறதால எங்களுக்கு வந்து உயர் குருதி அமுக்கம் பாறக்கான சான்ஸ் வந்து கூட. இது தவிர சில பரம்பரை காரணிகளும் வந்து செல்வாக்கு செலுத்தும். அப்ப இதுகளுக்கு ஏன் பெரிதாக செல்வாக்கு செலுத்துறேன்டா, இதுக்கு பின்னால சில பிசினஸ்களும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், சில சாப்பாடுகள் வந்து உடம்புக்கு மிகவுமே கேடான சாப்பாடுகள். ஆனால் அவை வந்து அதுக்கு பின்னால் ஒரு வியாபாரங்கள் இருக்கிறதாலையும் எங்களோட மக்கள் ஒரு செடண்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது என்ன அடுத்ததுன்னு யோசிக்காம வேலை வீடு என்று சொல்லி உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்காததாலையும் இப்படியான நோய்கள் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இது ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஒரு பெரிய கடல், இதுக்குள்ள ஒவ்வொன்றை பற்றியுமே போய் ஆராய்ஞ்சு கொண்டு இருக்கலாம் நிறைய நேரமாக. ஆனால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. இன்றைக்கு தொத்து வருத்தத்தால் செத்த அல்லது யுத்தத்தால் இறந்தவர்கள் அல்லது வேறு இயற்கை அனர்த்தங்களால் இறக்கிறவர்களை விட இந்த தொற்றா நோய்களால் இறக்கிறார்கள் கூட, பயங்கர கூட. நாடளாவிய ரீதியிலே உலகளாவிய ரீதியிலே வந்து அந்த நம்பர் வந்து பெருசா கூட. அப்ப அதிக மக்கள் இறக்குறது வந்து இந்த தொற்றா நோய்களால். அப்போ இந்த உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் ஏழுமானவரை மாற்றிக்கொள்ளுவோம். குறைந்த அளவில் சீனியை எடுப்போம், உப்பை குறைஞ்ச அளவில் எடுப்போம், எண்ணெயை ஒருக்கா பாவிச்சிட்டு அதை மிச்சத்தை கழிப்போம். அதுக்களவா விட்டு பொறிக்கிறது. இப்போ அல்லது கொஞ்சம் எண்ணெயில் பொறிக்கக்கூடிய மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல இருக்குது, என்னென்ன மாதிரி செய்கிறதுன்னு சொல்லி அதுகளை பார்க்கணும். பெருசாக எண்ணெய்க்க வச்சு விளாம்புற ஆக்கள் வந்து நாங்கள் தான், குறிப்பாக ஏசியன்ஸ் தமிழர்கள். அப்போ அவர்கள் வந்து இந்த மாதிரியான பழக்கங்களை குறைக்கிறது, சில ஆபத்து காரணிகளான எங்களோட கெட்ட பழக்கங்கள் அதுகளையும் குறைக்கிறது அல்லது தவிர்க்கிற மூலமா இந்த தொற்றா நோய்களை குறைக்கலாம் என்று சொல்லி எல்லாருக்குமே நல்ல எதிர்காலத்தோட நீண்ட நாள் வாழ வேணும், ஆரோக்கியமாக வாழ வேணும் என்று சொல்லியும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றது உண்மை என்று சொல்லியும், உண்மையான செல்வம் வந்து நாங்கள் எந்த வருத்தமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லியும், எல்லாரும் என்னத்துக்காக ஓடுறீர்கள், ஏன் உழைக்கிறீர்கள் என்று கேட்டால் எல்லாரும் காசுன்னு சொல்லுவீனும். காசு என்ன செய்ய போறீங்கன்னா சந்தோஷத்துக்குன்னு சொல்லுவீனும். காசுக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது வேற கதை. ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நாங்கள் உள்ளுக்கு எடுக்கிறத ஆரோக்கியமானதாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கணக்கு எடுத்தோம் என்றால் எங்களுக்கு நோய் வந்துடும் என்று சொல்லி இந்த விழிப்புணர்வு தகவலை ஏழுமானவரை எல்லாருக்குமே பகிர்ந்து விடுங்க வேண்டும் உங்கள்கிட்ட வினயமாக கேட்டுக்கொண்டு இந்த காணொளியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். தொற்றா நோய்களை ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.